ஒரு அயன் ஆதவனுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு இந்த சனி ஞாயிறு தான் ஹவுஸ்ஃபுல் போர்டை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது அவர் எதுக்குமே அவர் ஃபீல் பண்ண மாட்டார். இன்டர்வியூவில் பேசுகிற மாதிரி தான் மோட்டிவேஷன் நிறையா சொல்லுவாங்க. ரிலீஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. அந்த வருத்தத்தில் தான் அவர் எமோஷனலாக. I'm really sorry to all the fans. நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னுங்கும் போது பிளாஸ்ட் ஆயிடுச்சு. தீபாக்கா டவுன் டு எர்த். நம்ம ஏதாவது சொன்னோம்னா கூட ரொம்ப சூப்பர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்ணி கருப்பை கூப்பிடுவார்ல. அந்த சீன் எந்த பிஜிஎம் எதுவுமே இல்லாமையே வந்து மானிட்டரில் பார்க்கும்போதே என்னுடைய அதிகபட்ச ஆசையை வந்து சாரோட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அது நிறைவேறிடுச்சு. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட வடிவேல் அண்ணா இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரெண்டாவது முறையாக வணக்கம். இல்லை ரெண்டாவது முறையாக அந்த சேனலுக்கு கண்டிப்பாக. எஸ். ஸோ கருப்புக்காக ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு பர்சனல் வின் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஐ திங்க் சூர்யா சாரோட ஒரு ரொம்ப நாள் வெயிட்டிங் ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஒரு குட்டி பார்ட் அதில் இருக்கீங்க. ஹவ் ஹாப்பி ஆர் யூ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நடிச்ச படம் முத புக் மை ஷோவில் எஸ் எல்லா ஷோவும் சோல்ட் அவுட் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ட்வீட்டுமே பார்த்தேன், சூர்யா சார் படம் தானே அப்புறமா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துட்டு சோல்ட் அவுட் பார்த்துட்டு ஐயோ என்னடா அது டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே கிரே கலரில் இருக்கும்போது, ஏன்னா நம்ம சில இது வந்து நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம தேடி பசுமை புரட்சியாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 6 சீட்டு புக் பண்ணியிருப்பான். அது நீ ஷோ கேன்சல் ஆகாமல் அந்த ஓடிடுமா, அந்த 6 பேராவது அந்த படத்தை பார்த்துருவாங்களான்னு ஒரு படப்படப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வெண்மை புரட்சியாக இருக்கும்போது பெரிய சந்தோஷம். அது ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தால் கூட நம்ம படத்துக்கு ஃபுல்லாக தேட்டரு அப்படின்னு சொல்லுது. இப்போ அது இங்கே வந்துட்டு மவுண்ட் ரோட்டில் ஐ திங்க் அண்ணா தேட்டர்னு நினைக்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு இந்த சனி ஞாயிறு தான் ஹவுஸ்ஃபுல் போர்டை பல பேர் சொன்னாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த தேட்டரு. ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபில் ஆகுறது கம்மி. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஹவுஸ்ஃபுல் போர்டை மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. மல்டிப்ளெக்ஸ்லையுமே வந்து சில பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டு வரும். ஆனால் மல்டிப்ளெக்ஸில் பார்க்குறவங்களும் சரி, அதாவது ஏ ஆடியன்ஸ், பிசி எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் இந்த படம் கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. எமோஷன் வைஸோ இல்லை அந்த ஸ்பிரிச்சுவல் வைஸாகவோ இல்லை நிறைய விஷயங்களில் கனெக்ட் ஆகிறது இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த நீங்கள் ஆஃப் கேமில் சொல்லிட்டு இருந்த அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ட்டு ஆர்ஜே பாலாஜி சார் வந்து நோ மேட்டர் வாட் அதில் ரொம்ப கீனாக இருப்பார்ல. ஸோ எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஒரு படைப்பு. ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி இந்த ட்ரெண்டிங்கில் கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த படத்தை சேர்த்துறணும். கடைசி நாள் வரைக்கும் அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்த விஷயம் கூட நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ரிலீஸுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட அவர் சரி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதை சேர்த்து அந்த ஃப்ரேமை நேற்று தான் எடுத்து முடிச்சோம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அவர் தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு இன்டர்வியூ வரும்போது எதுக்கு சேவ் பண்ணியிருக்காங்க, அடுத்த படம் கட்டுப்பான்னு நினச்சேன். அப்புறம் கிளைமேக்ஸ் பார்க்க வந்தேன், தலைமை முந்தா நாள் சேவிங் பண்ணி இந்த சீன் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று மெனக்கட்டுக்கிட்டே இருப்பார். இதில் வர்ற பர்டிகுலர் ஒரு போர்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை டயலாக்கை மாற்றி கரெக்ஷன் போய்கிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பார். ஐ திங்க் அந்த எஃபர்ட்டோட அந்த பெயின் அண்ட் என்னன்னு சொல்கிறது அந்த சக்ஸஸ் தான் ஆக்சுவலி அந்த ப்ரீவியஸ் டே வீடியோவும் பார்க்க முடிஞ்சது, அடுத்த நாள் தியேட்டரில் அவர் செலிப்ரேட் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அந்த வீடியோ போடும்போது நிறைய பேர் கீழே காமெண்ட்ஸில் வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறவர் இப்படி அழறாரே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அவர் அந்த வின்னிங் மொமெண்ட்டில் கத்தும்போது இட் ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் வின் அப்படின்ட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி சாரோட அந்த பயணம் இந்த கருப்பு மூவின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அவரோட அந்த வெற்றி அது அவர் பெருசாக எதுக்குமே அவர் ஃபீல் பண்ண மாட்டார். எதையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய நமக்கே வந்து பெருசாக மோட்டிவேஷன் நிறைய இன்டர்வியூவில் பேசுகிற மாதிரி தான் மோட்டிவேஷன் நிறையா சொல்லுவாங்க. நமக்கு நாம தான் பண்ணிக்கிறணும், நம்மளை நம்பலைன்னா யாரும் நம்புவா, சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள்
அப்படிங்கிறது மாதிரி எனக்கு பர்சனலாக நிறையா மோட்டிவேஷனல் சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து டிசம்பர் மாதம் 2024 ஆரம்பித்த படம். அது இப்போ 2.5 வருஷம் ஆகிடுச்சுல்ல. 2.5 வருஷம் நிறையா அந்த கிராஃபிக்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட்டு, அவங்களுடைய டேட்டு கிடைக்காம கிளைமேக்ஸ்லாம் ஏகப்பட்ட நாள் சுட்டு தள்ளி போச்சு. ஏன்னா எல்லா பேரையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணவங்களில் அவங்க வர மாட்டாங்க. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே பெரிய கஷ்டம். அதனால தான் இவ்வளோ காலதாமதம் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா சாருடைய பெரிய ஓப்பனிங்லாம் இருந்து சோல்ட் அவுட் ஆகி டிக்கெட்டு ரிலீஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. அதில் சின்ன கேரக்டர் நடிச்சிருக்க நம்மளுக்கே வந்து நம்ம பார்க்கலாம், நம்மளை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ரிலீஸ் ஆகலை அப்படின்னா பெரிய வருத்தமாக இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கேப்டனுங்கிறவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன் சேர்த்து 3 வருஷம் உழைப்பு, ரிலீஸ் ஆகலை. நாளைக்கு ஆகுமா ஆகாதான்னு தெரியலை. அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்த பிறகும் அந்த வருத்தத்தில் தான் அவர் எமோஷனலாக அந்த சொன்னது. அடுத்த நாள் வந்து நினச்சது மாதிரி ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னுங்கும் போது அவர் தேக்கி வச்சுருந்த அந்த 3 வருஷம் தேக்கி வச்சுருந்த அந்த இது எல்லாமே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஜெயிச்சிட்டோம், நம்ம பெரிய உலகமாக படத்தை எடுத்துட்டோம்ங்கிற நோக்கத்தில் அவர் இது பண்ணலை. என் படம் வந்துருச்சு, என் படம் வந்துருச்சு, என் படத்துக்கு வந்து அங்கே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அந்த ஒவ்வொன்றும் அந்த கிளைமேக்ஸில் ஆடுறது வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு ஹாப்பினஸ். எஸ் எஸ், கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே ட்விட்டர் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து மேஜராக கேட்குறது வந்து பெட்டிஷன் டு ஆர்ஜே பாலாஜி சார், இந்த டெலிட்டட் சீன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹவ் ஒர்க்ட் ஆன் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இப்போது நிறைய சீன்ஸ் அதை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு ரீசனுக்காக டெலீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டெலிட்டட் சீன்ஸ்லாம் எதான வருமா? உங்களுக்கு எதான டெலிட் ஆகிருக்கா இல்லை எல்லாமே வந்துருச்சா? இப்படி நம்ம ஒரு 2-3 சீன் டெலிட் ஆயிடுச்சு. அப்புறம் குட்டி குட்டியாக ஃபன் மொமெண்ட்லாம் இருந்துச்சு. அது நீளம் தான் அது. ஓகே. ஏன்னா அதில் வந்து ஒரு லாரி சனம் இருக்கு ஆர்டிஸ்ட்டு. புரியுது. கண்டெய்னரில் எடுத்தோம், 2 கண்டெய்னரில் எடுத்தோம், அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட். எல்லா சின்ன சின்ன ரோல் கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு பெரிய கலராக பண்ணணுங்கிறது தான் நோக்கம். எல்லாத்துக்குமே 20 நிமிஷம் சீன் வச்சோம்னா அது ஒரு 7-8 மணி நேரம் ஓடும். ஸோ இருக்கிறதுல சார்பாங்க ஒரு கோர்ட்டு சீன்லாம் வரும், ஒரு டிவோர்ஸ் கோர்ட்டு சீன்லாம், அது இன்ட்ரெஸ்டிங்கான சீன் தான். பட் இந்த நேரத்தில் வைக்க முடியாது, அந்த இடத்துல வைக்க முடியாது, நேரம் வந்து ரொம்ப இழுத்துரும் அப்படிங்கிறது தான். ஸோ காம்பினேஷன் சீன்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா மேஜராக உங்களோட போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே தீபாக்கோட இருக்கிறது அண்ட் அந்த காம்போவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இப்போ சொன்னீங்களே அந்த ட்ரெண்டு வச்சு போகிற மாதிரி, நீங்கள் சிரிக்கக்கூடாது ஆனால் எல்லாரும் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட், அது வந்து உங்களோட காம்பினேஷன் தீபாக்கா. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி கூப்பிடும் போதே வந்தோம்னா ஒரு 2 சீன் மட்டும்தான் கூப்பிட்டாங்க. அந்த சூர்யா சாருடைய அந்த எலிவேட் சீன் மட்டும்தான். அது ஒரு சின்னது தான், ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணது சூர்யா சாருடைய கம்பெனி தான். சூர்யா சார் தான் சினிமாவில் அறிமுகப்படுத்தினது. ஸோ சார் படம் ஒரு சீன்னாலும் பரவாயில்ல. அது அப்புறம் கொஞ்சம் அங்கே போய் தீபாக்கா அவங்க அப்புறம் சார் சார் எல்லாத்துக்குமே ஒரு கெமிஸ்ட்ரி சிங்க் ஆகித்தான். சரி இதை எங்கெங்கே ப்ளேஸ் பண்ண முடியுமோ அப்படி த்ரூ அவுட் நம்ம ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதனால் எனக்கு என்னென்னா மேஜராக வெட்டுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எனக்கு கதையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் முதல்ல கை வைக்கிறது நம்ம சீனில் தான் கை வைப்பாங்க. கத்திரி எடுத்தோன்னே எடிட்டர் யாரு இவனை தூக்குவாங்க. எப்படியா இருந்தால் ஒரு 2 சீன் வந்துடும். ஏன்னா பெரிய படங்கள்ல இந்த இது வரும். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கோப் கொடுக்கணும். அதில் யார் எங்கே அந்த ஆட்டோக்கார தம்பின்னு நம்ம மேலே கை வைப்பாங்க. பலியாடா நம்ம மாட்டிப்போம். நான் பசங்களை கூப்பிட்டு போகும்போது கூட அப்படித்தான் போனேன். ஆளுக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு பாப்கார்னை இங்கே ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடணும். ஏன்னா குனிய நேரத்தில் நான் போனோம் ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. நம்ம நினச்சதை விட கொஞ்சம் பெட்டரான இதுவே இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷம். அது அப்புறம் தீபாக்கா ரொம்ப டவுன் டு எர்த். நம்ம ஏதாவது சொன்னோம்னா கூட ரொம்ப சூப்பர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்ணி ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரியே ஒரு வெகுளியான ரியலையும் அப்படி திருப்பாங்க, ஒரு வெகுளியான. கண்டிப்பாக. ஆக்சுவலி நீங்கள் அந்த எலிவேஷன் சீன் பற்றி பேசுனீங்களே, ஐ திங்க் அது 24க்கு அப்புறமா நாங்கள் இதில் தான் திருப்பி பார்க்குறோம் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அந்த ரெஃபரன்ஸில் தான் கொண்டு வந்திருப்பாங்கன்ட்டு. ஸோ அந்த சீன் ஆக்சுவலி எப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு கேட்கணும்னு வந்தேன். பிகாஸ் அது சிஜியும் இல்லாமல், சிஜியும் கொஞ்சம் இருக்கும், பட் ஆனால் மேஜராக அங்கங்கே இருந்த அந்த பீசஸ்ஸு அண்ட் அஃப்கோர்ஸ் சூர்யா சார் இருக்காங்க, த்ரிஷா மேம் இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அந்த சீன் சீக்வன்ஸ் அது டெக்னிக்கலாக கேட்குறீங்களா? லைட்டாக எங்களுக்கு ஒரு பிடிஎஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை டெக்னிக்கலாக சிஜி லைவ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் உள்டாவாக எடுப்பாங்க. அந்த இடத்துல பறக்கிறத பூரா
முதல்ல எடுத்துட்டு ஓகே அதுக்கப்புறம் கீழே ஸ்டார்டிங் சீனை வந்து செகண்ட் எடுப்பாங்க. ஓகே அப்புறம் ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரீஸ் ஆகிருக்கிறது அதெல்லாம் சிஜி கிடையாது. அது ஓகே அது புரிஞ்சுது. அதுதான். அப்புறம் இந்த டீ ஆற்றுவாங்கல்ல, ஆமா அது எவ்வளவு நாள் எடுத்தது அந்த எலிவேஷன் சீன்? அதுக்கு 1 டே எடுத்தாங்க ஃபுல்லாக, ஒரு நாள் முழுவதும் எடுத்தாங்க. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன்லையுமே எவ்ரிபடி எல்லாருமே இருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்க அவங்களோட டேட் ஸ்கெடியூல் அதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாங்களும், ஐ திங்க் அந்த கிளைமேக்ஸில் அவர் சாமி ஆடுற அந்த போர்ஷனில் தான் நிறைய பேர் இப்போ ஆடியன்ஸுமே அதை வந்து அவங்களுக்கு அந்த சாமி ஏறின மாதிரின்ட்டு. பட் ஆனால் நான் ஒரு விஷயம் பார்த்தேன், எங்கேயுமே யாருமே கண்ணு எடுக்கவே இல்லை. அவர் அப்படியே மெய் மறந்து போயிட்டாங்க சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. சூர்யா சார் இப்படி பண்ணுவாரா அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. நீங்கள் அதை தியேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் அதில் பார்ட் ஆஃப் த ஃபிலிம்னு இல்லாமல் ஒரு ஆஸ் ஆடியன்ஸை அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க நீங்கள்? இல்லை, நம்ம பேசிக்காக கருப்பு, முருகன், கருப்பு, மாரியம்மா இதிலெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு உள்ளே இருக்குல்ல. சின்ன வயசுலேருந்து திருவிழா பாட்டை கேட்டாவே வந்து வெள்ளாரீஸ்வரி மேடம் பாட்டு கேட்டாலும் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தானா கால ஆடும் சம்பந்தமே இல்லாமல். சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா அங்கே போனால் கல்யாணம், காதுகுத்து அதில் கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து சாமி பாட்டை போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே நமக்கு அந்த மைக் செட் கல்ச்சர் இங்கே இல்லை. புரியுது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த கருப்பு எபிசோட் பார்க்கும்போது நமக்கு எங்கேருந்தோ அடியில் ஒன்று தேங்கினுச்சுல ஒரு டெவோஷனல், அது வெளியில் வந்துருச்சு. அது சவுண்டோட அது விஷுவலோட வரும்போது உள்ளே இருக்கிறது அப்படி தன்னை அறியாமல் வெளியே வந்துடுறது, அப்படி தேட்டரில் ஆடிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா இப்போது ஐ திங்க் அவரோட கண்கள் தான் அந்த பவர்ஃபுல் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது நேரில் நீங்கள் விட்னஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும் தான் இருந்தேன். அஃப்கோர்ஸ் இப்போது படம் வந்து ஃபேமிலியோடு தான் நீங்கள் பார்த்தீங்க. ஹவ் ஹாப்பி? ரொம்ப சந்தோஷம்தான் அது. அதுவும் இப்போ ரொம்ப நாள் கழித்து சாருக்கு வந்து ஒரு தியேட்ரிக்கலாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு அப்படின்னு அவங்களே சொல்லும்போது அதில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு அணில் மாதிரி உள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இல்லை. நம்ம நடித்த படம், நம்ம ஒரு சீனில் வந்த படத்தை ஹவுஸ்ஃபுல் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறாங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமாக தானே இருக்கும். அது இன்னொரு விஷயம், எல்லா கேரக்டர்ஸும் இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவே வந்து கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா யாருமே ஈஸியாக மறக்கக்கூடிய அளவுக்கு எந்த கேரக்டருமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இருக்குல்ல. கண்டிப்பாக அந்த ரைட்டிங்கை பற்றி நீங்கள் பேசியாகும். இல்லை, அது ஒரு கலர்ஃபுல்லான படம் பண்ணணும், கமர்ஷியல் படம் பண்ணணும். அது ஒரு சூர்யா சார் அவரை வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் இடையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணியிருந்தா கூட முழுசாக ஒரு கமர்ஷியலான ஒரு அயன் ஆதவனுக்கு பிறகு ஆமாம் ஐ திங்க் கடைசியாக கமர்ஷியல் அவரது சிங்கம். ஆமாம் சிங்கம் 2ல் வரன்னு ரொம்ப யோசிக்க விடாமல் ரொம்ப ஸ்பீடாக ஒரு எங்கேஜாக ஒரு படம் பண்ணணும்னு அவர் பாலாஜி சார் முடிவு பண்ணிட்டு தான் அதை ஆரம்பித்தது. அப்போது ஒரு பெரிய படம் பண்ணும்போது சின்ன சின்ன கேரக்டர்ஸு கூட ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை போட்டால் அப்படின்ட்டு தான் இது பண்ணது. ஸோ தெரிஞ்ச ஆளுகளை போடும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஹீரோ அவரை சுற்றியும் அந்த கதை நடக்கணும். அது வந்து கத்தி மேலே நடக்கிறது மாதிரி தான். கொஞ்சம் இந்த பக்கம் போனோம்னா இவங்களை கூப்பிட்டு வேஸ்ட் பண்ணது மாதிரி ஆயிரும். அந்த பக்கம் போனோம்னா பெரிய ஹீரோ வச்சு என்னங்க இவங்க கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அது ஓரளவுக்கு சரியாகவே ஹேண்டில் பண்ணிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸில் எல்லாருமே வந்து அழுதுருப்பாங்கன்னா ஐ திங்க் இந்திரன் சார் ஒரு டைலாக் தான், எனக்கு ஜிபே பண்ண தெரியாதுன்ட்டு. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்த வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவார். அது எவ்ரிபடி ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க. ஸோ பெருசாக இந்திரன் சார் பற்றி பேசி ஆகணும். அப்புறம் அவர் ஆஃபீஸ் பாய் மாதிரி அவர் டீ காஃபி கொடுக்குறது மாதிரி இப்படி ஓரமாக உட்காந்துருப்பார். நிஜமாகவே அவர் நடிக்கவே தேவையில்லை. அவர் வந்து நின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே ஒரு அந்த பரிதாபம் எக்ஸாக்ட்லி அது வந்துடும். அது இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் போகும்போது அந்த கருப்பை கூப்பிடுவார்ல, மிளகா இடித்து அரைச்சி அழுது கூப்பிடுவார்ல, அந்த சீன் எந்த பிஜிஎம் எதுவுமே இல்லாமையே வந்து மானிட்டரில் பார்க்கும்போதே அவர் அவர் மேலே இயல்பாகவே ஒரு மேலே ஒரு இன்னசென்ட் அந்த இறக்கம், கேஸு ஜெயிச்சு ஆனால் என் மக செத்து போய் எப்படின்னு அது அந்த பொண்ணு அப்படித்தான். அந்த பொண்ணு மேலேயுமே ஒரு இயல்பாகவே அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு இறக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அது பெரிய லெவலில் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் எவ்ரிபடி இஸ் பிகமிங் அ ரிவ்யூவர் அப்படின்னு இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, நிஜம் படம் பார்க்குற எல்லா பேருமே ரிவ்யூவர் தான். அவங்க ஒப்பீனியன் தான் அது ரிவ்யூ கிடையாது. அது அவங்களுடைய ஒப்பீனியன். இப்போ நீங்கள் ஒரு 500 பேர் படம் பார்க்குறாங்கன்னா
வெளியில் வர்ற 500 பேருக்குமே அந்த படத்தை பற்றின ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதில் 200 பேத்துக்கு பிடிச்சிருக்கும், 100 பேத்துக்கு ரொம்ப சுமாராக இருக்கும், மிச்சம் 200 பேத்துக்கு என்னங்க படம் எடுத்திருக்காங்க. எல்லா பேருமே ஒரு 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குற எல்லா பேருமே ரிவ்யூவர் தான். ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க அந்த ஆதங்கத்தை நல்லா இருக்குன்னோ அல்லது அதை நல்லா இல்லைன்னோ அல்லது கிண்டல் பண்ணியோ அதை எழுதிடுவாங்க. யூடியூப்பில் இருக்கிறவங்க அதை 4 வார்த்தை கோர்வையாக பேசி போட்டுருவாங்க. நான் அப்படி ஆரம்பித்தது தான் என்னுடைய விமர்சன காலகட்டம்ங்கிறது, அப்படி ஆரம்பித்தது தான். அது என்னுடைய ஒப்பீனியன். அது இது எதுவுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு டீ கடையில் போய் டீயை குடிச்சுக்கிட்டு 2 பேர்கிட்ட 4 பேசுவாங்க. பேர் அந்த 4 விதமா பேசுவாங்க. எங்கே படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. பேசுவாங்க. ஒரு படம் பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சுங்க. அது என்ன படம் பேருனே தெரியாமல் அந்த தேட்டருக்குள்ளே வர்றவங்கலாம் இருக்காங்க. ஓ, இது என்ன, இது என்ன படம், படம் பேர் என்ன அப்படின்னா என் பக்கத்தில் உட்காந்துலாம் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒப்பீனியன் சொல்கிறது எப்பயுமே மாறவே மாறாது. பட் அந்த ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபைன் லைன், அதை தாண்டி ரொம்ப மோசமாலாம் பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சம்வேர் எங்கேயோ திஸ் நீட்ஸ் டு ஸ்டாப் அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய வாட்டி எனக்கு தோணியிருக்கு. நீங்கள் பிகாஸ் யூ பீன் அ ரிவ்யூவர்னால நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, இஷ்டத்துக்கு பேசுவாங்க. வேர்ட்ஸ், யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஏன்னா இப்போ நான் அப்படி பண்ணும்போது என்னை கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கண்ட்ரோல் ஆகிருக்க மாட்டேன். என்ன அந்த பெரிய படத்துக்கு பார்க்குற அந்த ஒரு இதை சின்ன சின்ன படங்கள் வரும்போதும் திட்டுறதுக்காவது அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தை பார்த்து திட்டவாவது செய்யுங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைக்க முடியும். ஏன்னா நான் பண்ணுவேன், சின்ன படங்களை கிண்டல் கூட பண்ணிடுவேன். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட. ஸோ அந்த படத்துக்காக எதிர்பார்ப்புமே வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போது நீங்கள் சொன்னீங்களே அட்லீஸ்ட் 70% ஆஃப் த சீன்ஸ் இதில் கருப்பு வந்திருக்கு. ஐ ரியலி விஷ் உங்களோட எல்லா சீன்ஸுமே வந்து அடுத்த எல்லா சீன்ஸும் வந்ததே 2 சீன் தான். அது வந்துடணும் அப்படின்னுக்காக அது டெலீட் ஆகிடக்கூடாது அப்படின்னு. பிகாஸ் அதுவுமே எல்லாருக்குமே அது வந்து இப்போது உங்களோட சக்ஸஸுமே நான் சொல்கிறது வந்து இப்போ இங்கிருந்து போனவர் தான், இங்கிருந்து போனவர்ப்பா இப்போ படத்தில் நடிக்கிறாரு, சூர்யா சாரோட நடிக்கிறாரு, ரஜினி சாரோட நடிக்கிறாங்க அப்படின்னு அதுவுமே ஒரு பர்சனல் வின்னாக தான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது கண்டிப்பாக அது சார்கிட்ட கேட்டேன், கண்டிப்பாக எடிட்டில் போகாதுன்னு நம்ம நம்புகிறோம். நான் சாரை பார்க்கணுங்கிறதான் என்னுடைய அதிகபட்ச ஆசையை வந்து யாரையாவது கையில் காலில் விழுந்து போய் சாரை பார்த்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக அவர் கூட நடித்தோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். அவ்வளோதான். அது வருது வரலைங்கிறதுலாம் செகண்ட். அதான் இயற்கை பொருத்தம் தான். அது 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துருந்துச்சுன்னா சொன்னது மாதிரி நம்ம மேலே தான் முதல்ல கை வைப்பாங்க. ஸோ அதை தாண்டி எனக்கு அதில் இருந்தது நான் சாரை பார்க்கணும், சாரோட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அது நிறைவேறிடுச்சு. மறுபடியும் சார் கூட தலைவர் கூட சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணுறதை பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஒரு சீன்னாலும். கண்டிப்பாக. ஸோ இந்த வெற்றி வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ கிக் ஸ்டார்ட். இன்னும் நிறைய பண்ணணுன்ற மை பெஸ்ட் விஷஸ். ஸோ உங்களுக்கான ஒரு குட்டி ஃபேன் கூட்டம் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு என்னென்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிஃபோர் வி வைண்ட் அப்? இன்றைக்கி வரைக்குமே யூடியூப்பில் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ எங்கேயா போனேன். இப்போ அந்த காட்டான் கருப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ நடிக்க போயிட்டியா, நீ அதுக்கு முன்னாடி தான் 7-8 படங்கள் நடிச்சிருக்கேன், அது தெரியல. ஸோ பெரிய ரீச்சு, பெரிய படங்கள் வரும்போது நம்ம அதுக்குள்ளே இருக்கங்கிற விஷயமே தெரிய வருது. உண்மையாக ஒரு விஷயத்த நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா அது நமக்கு உண்டான விஷயத்த அது ஒரு நாள் கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இந்த பயணத்தில் கற்றுக்கிட்டது. நான் சொன்ன மாதிரி தான், இது வெறும் கிக் ஸ்டார்ட் தான். இன்னும் நிறைய நீங்கள் பண்ணணும், நிறைய மெயின் ரோல்ஸ் பண்ணணும், நிறைய சீன்ஸில் நாங்கள் உங்களை பார்க்கணும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பர்சனல் வின் மாதிரி இது எனக்குமே ஒரு பர்சனல் வின் தான். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய பண்ணணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. Periyar Maniyamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.